2014ல ரிலீஸ் ஆன இந்த ஒரு காஜிலா மூவி இப்போ ரீசெண்டா வந்த எல்லா காஜிலா மூவியோடையும் ஒரு பெட்டரான காஜிலா மூவினே நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மூவியை எடுத்த விதம் தான். இந்த மூவியை ரொம்ப டார்க்காவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் எடுத்துட்டு போயிருப்பாங்க இதுக்கப்புறம் வந்த எல்லா மூவியை விட. நீங்க கேட்கலாம் காஜிலா படம்லாம் எதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காஜிலா மாதிரியான ஒரு ஃபிக்ஷனலான ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு ரியல் வேர்ல்டோட மெர்ஜ் பண்ணி காட்டுறாங்களோ அது அந்த அளவுக்கு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகும், பார்க்கிறதுக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். அதை இந்த படத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா பண்ணிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு சீனை நீங்க பாருங்க. காஜில்லா அந்த ஏர்போர்ட்ல காலை வைக்கும் போது ஒரு ஹியூமனோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை காட்டியிருப்பாங்க. அங்க ஓடிட்டு இருக்க எல்லா மனுஷங்களும் கிட்டத்தட்ட காஜிலாக்கு ஒரு எறும்பு சைஸா தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஏர்போர்ட்டும் காஜிலாவோட கால அளவு கூட இருக்காது. இந்த மாதிரியான சீன்ஸை இப்படி காட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீலை கொடுக்குது. காஜிலாவை ரியல் வேர்ல்டோட அது இம்மர்ஸ் பண்ணுது. காஜில்லா எந்த அளவுக்கு ஒரு பெரிய கிரீச்சர்ன்றதையும் அது தெளிவா காட்டுது. இந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு சீனும் பாக்குறதுக்கு விஷுவலா செம்மையா இருக்கும். பட் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன எந்த ஒரு காஜிலா மூவிலுமே இப்படி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்க சில்ட்ரன்ஸை மோஸ்டா டார்கெட் பண்ணி எடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க போல. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த எல்லா படமுமே ரொம்ப கலர்ஃபுல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க. கலர்ஃபுல்லா எடுத்துட்டு போறது காஜிலா மூவிஸ்க்கு அவ்வளோ செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, இந்த மூவிஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் எனக்கு 2014 காஜிலா தான் ரொம்ப பிடிக்கும். ரிலீஸ் ஆன இந்த 4 காஜிலா மூவிஸ்ல உங்களுக்கு எந்த மூவி ஃபேவரட்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.